என்ன சொல்கிறது, நான் கதைக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும், பின்னுக்கு யாரோ நுள்ற மாதிரி கதைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் பயங்கரமாக குளிர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டெஸ்லா காரை வந்துட்டு. ஆனால் என்ன சொன்னாலும் எனக்கு இந்த ஜாக்கெட் வடிவாக தான் கிடக்கு. தேங்க்யூ சார். ஸோ வந்து ஃபைனலி நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துட்டு இதுக்கு பேர் பிரேப்பா, மேக் பிரேப். காருக்குள்ளே வந்து அப்புறம் நிம்மதி. இந்த கீப்பை கொஞ்சம் போடுங்க வியா போஷ். சம்மர் சீசன் ஆரம்பத்தில் வந்து எப்படின்னா விண்டர் கொஞ்சம் எடுத்தையும் பார்க்கலாம்ப்பா. 150 யூரோ வந்துட்டு பே பண்ணி வந்துட்டு ஒரு நைட் வந்துட்டு ஸ்டே பண்ணுறன்ற வந்துட்டு இங்கே உள்ளவங்களுக்கு வந்து வேணும்னு சொன்னால் நார்மலாக இருக்கலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பெரிய பேங்க் வந்துட்டு இந்த சுனாமி அடிக்கிற டைமில் வந்துட்டு கத்துன்னு தானே வந்துட்டு கடற்கரையில் பூட்டிப்பாங்க வந்துட்டு கோணூல். அதே மாதிரி கோணூல் வந்து பூட்டிக்காங்க. உண்மையாக இந்த பாதையில எல்லாம் பார்த்தா இருக்க காரை வேண்டி சுழட்டினா என்னென்னு தான் கிடக்கு. ஆனால் என்ன செய்கிற சரியில்லை, அந்த அளவுக்கு 4-5 பிள்ளைகள் இருக்குது. இந்த லைட்டில் பாருங்க வந்து அப்படியே ஒரு ஊசி மாதிரியா, ஊசி மாதிரி அப்படியே எலும்பி வந்துட்டு அப்படியே தொங்கலில் வந்து பத்துது. கட்டாயம் தேவையான ஒன்று நைட்டில் வந்துட்டு உண்மையாக லைட் இல்லாட்டி ஓடுறது சரியான மாதிரி கஷ்டம். இந்த நாட்டில் லைட் இல்லாமல் இருக்காது கடைசின்னு. இந்த செட்டிங் வந்து இந்தியாவில் ஒரு ரூம் ஒன்று போட்டேன் வேறு லெவலில். நான் பார்த்துட்டீங்க அந்த ரூம் டூர் வந்து பெட்டை தூக்கம் வந்துட்டு புழு வந்துச்சு சரிதானே. ஸோ அப்படியே நான் ரூமோட அப்படியே இங்கே யூரோப்பில் வந்துட்டு 50,000 ரூம் அப்படிங்கன்னு சொல்லி அப்பா மேன் அங்கே வாருங்க கடவுளே கப்பல் கொண்டு வருது. அப்போ கடலுக்கு இல்லாத கடவுளே இந்தா இவனாட்டு அவன் காணா கண்ட மாதிரி கத்துறான்னு யோசிப்பீங்க. அப்படிலாம் கத்தினா தான் நல்லா இருக்கும்லங்க. ஓப்பா வட்ட குளிர் மேன் யானோ அண்ணா என்ன எப்படியா நீங்கள் அங்கே பார்த்துணும் மெண்டி. அப்போ என்னால் குளிர்றாங்களா கிடக்கப்பா, மண்டையெல்லாம் புறாய்க்குதப்பா. இந்த அம்மானு இந்த விடிய காலமாக குளிருக்கு எழும்பி வேலையை போகிறோன்றதுல கஷ்டமாப்பா. ஐயோ அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹொலண்டில் ஆம்ஸ்டர்டாம் சரியா ஐயா பேர் ஆம்ஸ்டர்டாம் எடுத்து தான் வந்திருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹொலண்டுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பயங்கர ஒரு ட்ராஃபிக்கான சிட்டி ஏன்னா ஸோ வந்து இங்கே வந்து இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சரியாக 8:55 நான் வந்துட்டு போன வீடியோக்களில் வந்துட்டு சொல்லியிருப்பேன். என்ன சொல்கிற வந்து இங்கே வந்து நைட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருளில் வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி. உதாரணம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும், நான் 2 கதைக்கிறேன். இப்போ லைக் நேரம் ஒரு 5 மணிக்கு 2 கதைக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 1 hour 1.5 hour வந்துட்டு 2 room வந்து வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. என்ன சொல்கிறது, நான் கதைக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும், பின்னுக்கு யாரோ நுள்ற மாதிரி கதைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக குளிர் வந்து. இப்போ நான் வந்து போட்டிருந்த ஜாக்கெட்டை வந்து மாற்றிட்டேன், அண்ணாட ஜாக்கெட்டை வந்துட்டு வாங்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் குளிர் வந்து கம்மியாக இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு இந்த தலைக்கு மூடுற அந்த தொப்பி இல்லாடியாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு வித்தியாசமான காற்றாக இருக்குது. என்ன சொல்கிறது வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு ஐஸ் அந்த ஃப்ரிட்ஜை துறக்கைக்குள்ளே வந்துட்டு டீப் ஃப்ரிட்ஜிலேருந்து வர்ற காற்று மோத்துக்கு அடிக்கும் தானே. ஸோ அப்படியான ஒரு குளிர் காற்று வந்துட்டு அடிக்குது. ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. அப்போ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, நாங்கள் போன வீடியோவில் வந்துட்டு அந்த அக்காவை போயிட்டு சந்திச்சுட்டு அப்படியே வந்து இங்கே ஆம்ஸ்டர்டாமில் இருக்கக்கூடிய ஒரு மெக்டொனால்டுக்கு வந்திருக்கோம். வந்துட்டு நைட்டுக்கு வந்துட்டு சும்மா லைட்டாக என்ன சரி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஹோட்டலில் போயிட்டு வந்துட்டு ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ தான் வந்து கால் பண்ணி வந்துட்டு புக் பண்ணாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல் உண்டு, நல்ல ஒரு வியூவான ஹோட்டல் உண்டு. ஸோ அந்த ஹோட்டலில் மட்டுமே வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணக்கூடிய ரூமை வந்துட்டு செப்பரேட்டாக தனி ஒரு வீடியோவில் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் அது ப்ரைஸ் வந்து அப்படி இருக்குது. இப்போ 150 யூரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக ஸ்ரீலங்கா காசுக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு மாற்றி பார்க்க முடியாது. இங்கே வந்தால் அங்கே உள்ளவங்க இங்கே உள்ளவங்க வந்து அங்கே வரும்போது வந்து சொல்லுவாங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்ரீலங்கா காசுக்கு வந்துட்டு மாற்றி பார்க்க முடியாது, அங்கே வந்துட்டு இது நார்மல் அப்படின்ற மாதிரிக்கு. இங்கே வரும்போது தான் அது இந்த உண்மை வந்து தெரியுது. வந்து இங்கே வந்து அப்படியெல்லாம் பார்க்கல. அது இருந்தாலும் நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வந்து அடிப்படையில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சாதாரணமாக 150 யூரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50,000 ரூபா. ஸோ ஒரு நைட்டுக்கு வந்து நம்ம 2 பேர் மட்டும் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். வந்து
உண்மையிலே பார்க்குறவங்க வந்து நினைப்பீங்க என்னடா படி இங்கேருந்து போய் 50,000 ரூபாய்க்கெல்லாம் ரூம் எடுத்து ஒரு நைட் ஸ்டே பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரூம் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நாங்கள் பார்த்ததுக்குள்ளே இது கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம் என்ன இதை விட வந்துட்டு பயங்கர விலையாகவும் வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்க போது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே உள்ள அந்த மெக்டொனால்டு வந்து அண்ணா வந்து ஜெர்மனியில் இருக்கிறது வந்து அண்ணா வந்து ஜெர்மனியில் இருக்கிறது வந்து அண்ணா வந்து சொல்லியிருந்தார் இங்கே ஹொலண்டை பொறுத்த வரைக்கும் வந்து மெக்டொனால்டு வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஹொலண்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மெக்டொனால்டில் வந்துட்டு சாப்பாடுகள் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு மாதிரி வந்துட்டு எனக்கு தெரியாது. அண்ணா வந்து சொல்லியிருந்தார், மேபி அவர் வந்து சாப்பிட்ருக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ மெக்டொனால்டில் போயிட்டு வந்துட்டு நைட் ஏதாச்சும் வந்துட்டு லைட்டாக சாப்பிட போகிறோம். உண்மையாக சொன்ன மாட்டிங்க மேபி வந்து அந்த வெதர் சேஞ்சாலே என்னமோ தெரியல, இல்லாட்டி வந்துட்டு அந்த டைம் சேஞ்சாலே என்னவோ தெரியல. இப்போ வந்துட்டு 9 மணி அப்படின்னு சொன்னால் ஊரில் வந்து இப்போ 12:30. ஸோ 12:30க்கு வந்துட்டு நான் இந்த இடத்துலேருந்து காய்ச்சி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நித்திர தூக்கம் உண்டு. இப்போ தான் வந்து 2 நாள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். உள்ளுக்கு போய்ட்டு வந்துட்டு சாப்பிட போகிறோம். ஸோ லைட்டாக வந்துட்டு சாப்பிட போகிறோம். நான் அந்த வெதர் சேஞ்ச் அண்ட் வந்துட்டு டைம் சேஞ்சை வந்துட்டு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு பசிக்குதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, சத்தியமாக வந்துட்டு பசிக்குது இல்லை. பட் இருந்தாலும் வந்து சாப்பிடணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு போயிட்டு வந்து சாப்பிட போகிறோம். என்று வந்துட்டு இங்கே உள்ள மெக்டொனால்டு எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு அழகாக வந்துட்டு காட்ட போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோவாக இருக்க போது நாங்கள் நிற்கக்கூடிய இந்த இடத்த வந்துட்டு நார்மலாக சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே வந்து தெரியும் வந்து இது எவ்வளோ தூரம் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு சிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த அக்கா கூட அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பா வந்து ஆம்ஸ்டர்டாமில் வந்துட்டு நிலம் வாங்குகிற இடம் வாங்குறேன்னு சொன்னால் பயங்கர விலை அப்படின்னு சொல்லி. அது வந்து உண்மை அப்படின்ற வந்துட்டு சாதாரணமான ஒரு ரூம் வந்து இங்கே புக் பண்ணிக்கல வந்துட்டு எனக்கு தெரியுது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த என்ன பின்னுக்கு இருக்குது வந்து மெக்டொனால்டு. ஸோ உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபுட் வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபுட் வந்து ஆர்டர் பண்ண போகிறோம், ஸோ அதோட விலை என்ன, அதோட டேஸ்ட் என்ன, எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ இங்கே நேரம் வந்து நைட் 9 மணி. ஆனால் வந்து ஸ்டில் வந்து பாருங்கள் ரோட்டில் வந்து ஆட்கள் வந்துட்டு என்ன மாதிரி நடமாடி கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஈவன் இந்த மெக்டொனால்டு கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு கார் வந்து வந்துகிட்டே இருக்குது. அண்ட் வந்துட்டு இந்த பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எத்தனையோ வகையான கார்கள் எல்லாம் இருக்குது. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே டெஸ்லா கார் கூட வந்து அங்கே பக்கத்தில் வந்து நிற்குது. உண்மையில் வந்துட்டு டெஸ்லா கார்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், வந்துட்டு வீடியோக்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்துருக்கோம். உண்மையாக நான் நேரில் வந்து பார்த்ததில்லை. இந்த இதில் வந்துட்டு நிற்கிது. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்து டெஸ்லா காரை வந்துட்டு பக்கத்தை வந்து நின்று பார்க்குறேன். இந்த முன்னுக்கு வந்துட்டு எழுதியிருக்காங்க வந்து tesla.com அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. இது என்ன இது அதிசயம்னு சொல்ல முடியாது. அது என்னென்னு சொன்னால் என்னடா கிட்ட போ லைட் பார்த்துது, மேபி செக்யூரிட்டி இதாக இருக்கும். அப்போ இது வந்து அதிசயம் இல்லை, நாங்கள் டெஸ்லா கார் கூட வந்துட்டு ஓடுவோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்துட்டு உங்களுக்காண்டி வந்துட்டு நான் தருவேன், முடிஞ்ச வரைக்கும் தருவேன் வந்துட்டு. அது ஆட்ட கார் எப்படி ஓடுவோம்ன்றதெல்லாம் வந்து அது அடுத்த வருஷம். பட் வந்துட்டு ஓடி ஒரு வீடியோ வந்து போடுவோம். சரி தானே, ரைட். இப்போ அந்த வகையில் வந்துட்டு இப்போ நாங்கள் மெக்டொனால்டில் வந்து ஃபுட் ரிவ்யூ பார்ப்போம். ஸோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கணும். நாங்கள் இப்போ மெக்டொனால்டுக்குள்ளே போயிட்டு சாப்பாட்டை பார்ப்போம், வாங்கோ. ரைட். ஸோ வந்து மெக்டொனால்டுக்குள்ளே வந்துட்டு போகிறோம் பாருங்கள். வந்து நான் வந்து இந்த மாதிரி எடுக்கிறேன், என்னென்னா டியூவல் கேமராவில் விட்டு எடுக்கிறேன். அதாவது முன் ரிவ்யூவையும் பார்க்குறீங்க, அதே மாதிரி என்னையும் வந்து பார்க்குறீங்க வந்து. ஸோ வந்து மெக்டொனால்டு ஸ்ரீலங்காவில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பாருங்கள் நீங்கள். இந்த ஸோ வந்து உண்மையிலே அழகாக இருக்குண்ணே. ஒரு சின்னதாக இருந்தாலும் பெரிய கட்டமெல்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் சின்னதாக இருந்தாலும் வந்துட்டு அவ்வளோ தூரம் அழகாக இருக்குது வந்து. ஸோ பார்க்கிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆம்ஸ்டர்டாமில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து பார்க் பண்ண விட்டுருக்காங்க. சில இடங்களில் வந்துட்டு பே பண்ண சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குன்னு ஸோ நான் வந்து இப்போ உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம். சரி தானே, ரைட். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறோம். என்ன ஆர்டர் பண்ணுவோம், நீங்கள் தொடுங்கோ. இதில் வந்து விலையோட எல்லாம் போட்டிருக்காங்க. இதிலே ஆர்டர் பண்ணினா ஓகே, இல்லாட்டி நான் போய் மெனுவில் ஆர்டர் பண்ணுவேன். இல்லை இதில் போட்டால் ஓகே. ஓகே. அடே
அதைத்தான் என்ன செய்கிறாங்க எல்லோரும் வந்து பார்த்துன்னு இந்த நான் ஏடிஎம்மில் காசு எடுக்கிறாங்களா அதுக்கு வச்சுன்னு சொல்லி இதில் கீழே கார்ட்லேயே பே பண்ணலாம் அப்படியா ஓகே பிக் மேக் ஹம்பர்கர் ராயல் டபுள் குவார்ட்டர் பவுண்டர் மேக்ஸிமம் மெனு யா பட் இதில் இருக்கிற ஐட்டம் எல்லாம் வருமா மாடு இது மாடா எல்லாமே மாடு எல்லாமே மாடா சிக்கன் மாடு சாப்பிடுவீங்களா சிக்கனா இல்லை தானே ரேப் அப்படி மெனுவாக இருக்குமா ஃபேமஸ் கோலா அப்படி இருக்குமா இல்லை மெனுவாக எடுத்தோம்னு சொன்னால் ஓகே இல்லை இந்த ஃபேமஸ் கோலா வருமா இல்லை ஸ்மார்ட் மெனுவோட இருக்குமா அப்படி யா லைட்டாக சாப்பிடுவோமா ஹோட்டலுக்கு போய் வேணால் பிட்ஸா இங்கே சும்மா லைட்டாக சாப்பிடுவோம் ஓகே இந்த ரேப் சிக்கன் தானே ஸ்வீட் சில்லி ரேப் ஓகே இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படி கொஞ்சம் உரைப்பா போடுவோம் உரைப்பா இருக்குண்ணா கோலா நாம் ரெட் ஃப்ரூட் லெமன் रेड फ्रूट लेमन आ रहा लेमन வெயிட் பண்ணுங்க எல்லாம் ஒரே மஞ்சள் கப்பலோடக்கு ஸ்ப்ரைட் கோலா நீங்கள் எது ஆர்டர் பண்ண போகிறீங்க தொட்டுக்காடுங்க கோலாவா இதா ஜீரோ சுகரா இது ஓகே திஸ் ஒன் அப்போ எனக்கு முதல்ல 2 ஆட் பண்ணிட்டா ஓகே இதாங்க சில்லி சிக்கன் ஜஸ்ட் ஓகே டோட்டல் 16 ரூபா அதில் 2 அந்த மெனுவில் 2 ஒன்று 10 டூ மச் ஒன்று காணும் எனக்குண்ட பசியே இல்லைண்ணா இவங்க ஏண்டாப்பா விழுந்து வந்து சிரிக்கிறாங்க அப்படி கோலா அதில் ஆட் பண்ணீங்கல்ல இல்லையா ஓகே அதில் ஒன்று தான் வரும் கொக்கோ கோலா குரோப் கொக்கோ கோலா மிட்டல் என்ன டிஃப்ரெண்ட் சைஸ் இது ஓகே டோட்டலாக 11.75 இதுலேயே பே பண்ணிடலாமா இந்தா எடுக்குது இல்லை காட்ட சரியா அது என்ன இந்த ஃபோனில் டோர்ச் அடிச்சவன் பிடிக்கிறதுன்னு போயிருந்தால் கொண்டு வருவாங்களா நீ எல்லாரும் நம்ம வாங்கணுமா இதை கொண்டு கொடுத்து ஐயோ அப்படின்னா அதில் 2 எடுத்துகிட்டு போவோம் கிருஷ்ணா வர அடிக்க மறந்துட்டு அப்போ பிஸ்னஸ் வேணும் இப்போ அதில் போய் எடுத்துகிட்டு போவோம் போயிட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் வந்து அந்த நம்பரையும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தால் எங்களுக்கு கொண்டு வந்து தந்திருப்பாங்களாம் ஆனால் வந்து நாங்கள் நம்பரை வந்துட்டு அடிக்க மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வேங்க அந்த டிஸ்பிளேயில் வந்து நம்பர் விழுது ஸோ எங்களோட நம்பர் என்ன நம்பர் பார்ப்போம் இந்தா பாருங்கள் வந்து
தெரியா நினைக்கிறேன் ரூமில் இருக்கிற வரேன். ஸோ வந்து 3271. ஸோ வந்துட்டு இந்த நம்பர் வந்துட்டு அந்த டிஸ்பிளேயில் வரைக்குள்ளே எங்களை வந்துட்டு கூப்பிடுவாங்க, இல்லை நாங்கள் போயிட்டு வந்துட்டு கலெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி தானே? ஸோ இதில் ஸோ அந்த டிஸ்பிளேயில் வந்து இந்த நம்பர் விலைக்குள்ளே நாங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது வந்து மெக்டானல்டு சீட்ஸ் வந்து. ஆனால் என்னத்தை சொன்னாலும் எனக்கு இந்த ஜாக்கெட் வடிவாக தான் கிடக்கு. அதில் இந்த எந்த எந்த இடத்துல ஒரு தமிழன் வந்த மாதிரி இருந்துச்சு, தெரியலை போல இருக்குது. தேங்க்யூ சார். ஸோ வந்து ஃபைனலி நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து வந்துட்டுது. ஸோ ஃபைனலாக நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து வந்துட்டு பார்த்தீங்க சொன்னால் கொக்கோ கோலா, அப்புறம் வந்து இது பர்கர். இது வந்து ஒரு மெனு மாதிரி கொடுத்துருப்பேன், பார்த்துருப்பீங்க வந்துட்டு அதில் நீங்களுமே வந்து. அப்புறம் வந்து பொட்டாட்டோ சிப்ஸ் என்னென்னமெல்லாம் வந்து எனக்கு கேட்டால் பசியே இல்லை. நீங்கள் சாப்பிடுங்க, எது சாப்பிடுவீங்க? இதா? ரைட், ஓகே. நான் எது சாப்பிடு, இது சாப்பிடியா? இது என்ன சாமான்? நல்லா இருக்குமா? தெரியாதா? நீங்கள் எப்படி சொல்லலாமா? ஓ காட். மிக்ஸ் பண்ணணுமா? இது பொட்டாட்டோ சிப்ஸுக்கா? இது கையால் எடுத்து சாப்பிடணும். இல்லை நான் கை கழுவேலே. அங்கே வாஷ்ரூமுக்கு தான் போயிட்டு வரணுமா? ஓகே, அப்போ நான் போயிட்டு இருக்கா கேன்வாஸ் பண்ணிவிட்டு வேட்டா. கை கழுவுற அடுத்த கரைச்சல் ஆகிடக்கப்பா. போயிட்டு இதை துறந்த தண்ணி குளிரண்டா சொல்லி வேலை இல்லை. வந்துட்டோம் யூரோப்புக்கு, நீ குளிர் குளிரண்டு சொல்லி கொண்டு நிற்கலாது. மடிச்சுட்டு கடிக்க வேண்டியாண்ணா? ஓகே, நான் என்ன தெரியும், சும்மா திறந்து காட்டுவோம்ண்டு. இந்தா உள்ளுக்கு சிக்கன் பீஸ் வந்து வச்சுக்காங்க. இது அந்த நான் ரொட்டி மேங்கிடாக்கு. நான் அப்படியே அதை திறக்கான்னா சொன்னேன், இதை மடிச்சுட்டு அப்படியே கடிக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். உண்மையாக தெரியாண்ணே எனக்கு. நடிச்சன் திறந்து வந்து சாப்பிட்றாங்க. பின்பக்கத்தில் அதை கொட்டுப்படுது. இதே மடிக்கும். போக்கலமாயிரம். இது அந்த நான் ரொட்டி தான். நான் தான் சின்ன ஆர்டர் பண்ணேன். பா இதெல்லாம் சாப்பிட்டா சரி, அப்புறம் என்ன 9 மணி 9 இதில் அப்புறம் என்னத்தை சாப்பிட்றேன். ஆனால் என்னோட சேர்ந்து நீங்கள் காய போகிறீங்க. நான் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆள், நான் சாப்பிட மாட்டேன். பீட்சா சாப்பிடுமா எனக்கு? இதை சாப்பிடுங்கண்ணா. இதுக்கு என்ன பேர்? என்ன பேர்? இதுக்கு பேர் பிரேப்பா? மேக் பிரேப், பிரேப், மினி பிரேப். ஓகே, குயிக்காக வந்துட்டு
குக்கையும் குடிச்சா தான் சமாளிக்கலாம். இல்லை சர்வீஸ் வந்து குட்டாக இருக்குது, நல்ல ஸ்பீடாக வந்துட்டு ஆர்டர் பண்ண உடனே. அது நாங்கள் நம்பர் அடிச்சிருந்தா கொண்டு வந்து தந்துருப்பாங்க. வெளியே விட உள்ளுக்கு குளிர் குறைவாக கிடையாது. உள்ளுக்கும் ஏசி லைட்டாக போட்டிருப்பாங்க. நான் ஏசி போட்டிருக்கேன் லைட்டாக, வெளியில் அங்கே குளிர் குறைவாக கிடையாது. இப்போ ஏசி தான் போட்டிருக்காங்க. ஹீட்டரா? ஆ இல்லைப்பா, இங்கே ஊபர் இருக்குங்க. ஊபர் டெலிவரி செய்கிறது இதை பார்க்கும்போது நாங்கள் கொழும்பு ஓடி திங்க ஞாபகம் தான் வருது. ஆனால் இங்கே ஊபர்லேயும் நல்லா உழைக்கலாம். புரியவா? ஏன்னா ஒரு அண்ணா ஒரு வீடியோ போட்டிருந்தார், அவர் பார்ட் டைமாக கார்லேயே ஊபர் செய்கிறார். கொழும்பில் ஏண்டா இங்கே உங்களுக்கு ஏன் டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அக்கா? எனக்கு இந்த ரொட்டி ஒன்றே காணுண்டே. மதியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு சாப்பிட்னா, இப்போ இந்த ஒரு ரொட்டி சாப்பிட்றேன். காலையில் வந்துட்டு எலும்பு லேட் ஆகிட்டுது. ஸோ இதுவே போதும். என்ன சொல்லுவார், வயிறு ஒரு முட்டுத்தன்மையாகவே இருக்குது, வந்து பசியில் பெருசாக. ஜஸ்ட் வந்து இந்த பொட்டாட்டோ சிப்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குது. நான் கொண்டு வரலாம் தானே சிப்ஸை? பழு சாப்பிடுமா? நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ கேட்கலாம். பார்க்குற நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். வந்து நாங்கள் எங்கே எல்லாம் போவோம், என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத அப்டேட் பண்ணுவோம். என்ன சொல்கிறது, தனியாக தானே வீடியோ செய்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் நான் அவ்வளோ நிற்க மாட்டேன். ஆனால் நீங்கள் யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்னையே நான் வருவேன், இல்லாட்டி நீங்கள் வந்து வரலாம். என்ன சொன்னால் நான் வர்றேன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். எல்லா இடமும் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து வரலாம். ஏண்டா உங்களை தேடி உங்களை நம்பி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நாங்கள். அண்ணா அவருக்கா இல்லை ஒன்றும் சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மயனோஸோட வந்துட்டு தொட்டு அந்த லைட்டாக அந்த உரைப்பு, அதாவது அந்த என்னன்னு சொல்கிற வந்து என்ன உரைப்புக்கு என்ன சொல்கிறது, கத்திரிக்காய் பவுடர் வந்துட்டு போட்டு, அது இங்கே இல்லை அந்த உரைப்பு கிரே என்ன இங்கிலீஷில் என்ன சொல்லு, இங்கிலீஷில் ஸ்பைசி யா, கொஞ்சம் ஸ்பைசியாக கொண்டதாண்டி அந்த கத்திரிக்காய் பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை மிக்ஸ் பண்ணியிருந்தா மயனோஸோட தொட்டு டேஸ்ட் பண்ணி நல்லா தான் இருக்குது. பா இது மெக்டானல்டு இப்போ வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் ஏன்னா. ஸோ இது ஓகே.
இந்த இப்போ கொக்கோ குடிச்சு போட்டு நான் காருக்கு போய் கதைக்கிறேன்னு காரணம் என்னென்னா சத்தமாக இருக்குது. ஸோ நான் காருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாப்பா நேரத்து பாப்போம் 9:30. 9:30. Wow, what a place. காருக்குள்ளே வந்து அப்புறம் நிம்மதி. இந்த ஹீட்டரை கொஞ்சம் போடுங்க வியா போஷ் எல்லாம் கூட்டிடுங்க. எனக்கு இந்த ஏலாப்பா குளிர் தான். சம்மர் சீசன் ஆரம்பத்தில் வந்து எப்படி இருந்தால் விண்டர் கொஞ்சம் எட்டியும் பார்க்கக்கூடாது அவ்வளோப்பா. வாடா 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 ஓட வைக்கிற தான் வரும். ஹோட்டல்கிட்ட பேர் அடிக்கிறீங்களா? இந்தா யாரும் சந்திக்கிறேன்னா இந்த ஹோட்டலுக்கு வாங்களா? ஏண்ணா பல்ல அந்த இதுக்கு சொன்ன தான் சொல்லுவீங்க. எதுக்கு சொல்லுங்க, கிலோமீட்டர் சொல்ல சொன்னீங்க அதே மாதிரி. ரைட். எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து 9.9 கிலோமீட்டர் வந்து காட்டுது வந்து ஹோட்டலுக்கு. ஸோ வந்து நாங்கள் சீட் பெல்ட்டை போடுவோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்தீங்க இல்லைன்னு சொன்னால் கிடைச்சி. ஸோ மெக்டொனால்ட்ஸ் சாப்பாடு வந்து நல்லா இருந்துச்சு. பட் என்ன பசி இல்லை அப்படியே சாப்பிடுற பெருசாக வந்து நல்ல பசியோட வந்தால் வடிவாக சாப்பிட்லாம். ஸ்பெஷலி பர்கர் எல்லாம் வந்து நல்லா சாப்பிட்லாம். வந்து பர்கர் வந்து அண்ணா சாப்பிட்டு நான் வந்து சாப்பிட்ட வந்து ஒரு ரொட்டிக்குள்ளே மடித்து ஒரு ரச்சி துண்டை வச்சு தந்தாங்க. சோசையை ஊற்றி வந்துட்டு பச்சை அந்த வெள்ளரிக்காயா அந்த காயும் வச்சு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ சிட்டியை பாருங்கள் வந்துட்டு அம்ஸ்டர்டாம். யா ஸோ வந்து அம்ஸ்டர்டாம் அந்த பேரும் வருது இல்லை. இங்கே உள்ளவங்க சொல்லிட்டு சிட்டிப்பீங்க நீங்கள் என்ன செய்யணும் செய்யலாது. நல்ல ஒரு எக்ஸசைஸ். ஓகே யா ஸோ நன்றி சொல்லிட்டு போகிறான் பார்த்தீங்க சொன்னால் நீங்கள் போட்டதுக்கு 9:30 பாருங்கள். வந்து நான் சொன்ன மாதிரி சரியாக 1 hour ஒரு 10 o'clock அப்படி வந்துட்டு 2 இடம் நினைக்கிறேன் வந்து ஃபுல்லாகவே. எனக்கு வந்து இந்த ஜாக்கெட் எனக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்கா கமெண்ட் பண்ணுங்க. வந்து இது வந்து அண்ணாட ஜாக்கெட் வந்து நான் போட்டிருந்த காணல் எண்டேக்குள்ளே போகிற ஆட்டை அப்புறம் ரோட்டில் போகிறேன் எப்படிச்சா ஓடையில மேலே அண்ணா வந்து சொன்னார் புதுசு ஒன்று உண்டு. நான் வந்து சொன்னேன் இல்லை உங்களுடைய போடுவோன்னு சொல்லி அப்பா. ஸோ நாங்கள் இப்போ வந்து இங்கேருந்து ஹோட்டலுக்கு போகிறோம். சரி தானே ஹோட்டலுக்கு போகிற அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வியூ எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். வந்து இந்த கட்டிடங்களாக இருக்கட்டும், அந்த ஹைவே பாலங்களாக இருக்கட்டும், வந்து அந்த ரிவர்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழால் போகுது வந்து. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் வரும்போது வந்துட்டு அடிக்கலைன்னு சொன்னால் வந்துட்டு சாப்பாட்டு கடையிலேருந்து சாப்பிட்ட பிறகு கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏன்டா கதைக்கிற மூட் வந்து அப்போ இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணால காட்டுற வந்துட்டு அழகாக பாருங்கள். ஸோ ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த வீடியோ வந்துட்டு அப்படி அழகாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹோட்டல் வீடியோ வந்துட்டு தனியாக வந்துட்டு சேவ் சொன்னால் அது வந்து 150 யூரோ வந்துட்டு பே பண்ணி வந்துட்டு ஒரு நைட் வந்துட்டு ஸ்டே பண்ணுறன்ற வந்துட்டு இங்கே உள்ளவங்களுக்கு வந்து வேணும்னு சொன்னால் நார்மலாக இருக்கலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு பெரிய விஷயம். ஸோ வந்து அதை நாங்கள் தனியாக காட்டணும் இல்லையா? ஸோ வந்துட்டு அதில் என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து பாருங்கள் மேலால் வந்து பாலம். ஸோ நாங்கள் வந்து கீழே போயிட்டுருக்கோம். வந்து இங்கே தான் ரோட்டுலலாம் அப்படிங்கிட்டு பாருங்கள். வந்து இந்த ஆம்ஸ்டர்டாம் சிட்டி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பட் என்ன தான் சொன்னாலும் வந்து பார்த்திங்க சொன்னால் வந்து உண்மையிலேயே அங்கோட கொழும்போடு அப்படியேக்குள்ளே வந்து இங்கே உள்ள பில்டிங்கோட உயரம் வந்துட்டு குறைவாக தான் இருக்குது. மேபி அவங்க வந்துட்டு கம்மியாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணலாம். வந்து சில சிட்டிகளில் வந்துட்டு அந்த மாதிரி உயரமாக இருக்கலாம். நாங்கள் இப்போ வந்து ஜெர்மனில் இருந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ நான் ஜெர்மன்லேயும் அவ்வளோ பெரிய உயரமாலாம் வந்து பார்க்கல வந்து பில்டிங்கு. அதேமாதிரி வந்து இந்த இப்போ ஹாலண்டில் அதுவும் வந்துட்டு மெயின் சிட்டி ஒன்றில் வந்திருக்கோம். ஸோ இங்கேயுமே வந்து நான் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய பில்டிங் எல்லாம் வந்துட்டு காணையில். மேபி நாங்கள் போகிற இடங்களில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்த வரைக்கும் வந்து நான் சொல்லியிருக்கேன் பெருசாக வந்துட்டு இல்லை உயரமான கட்டிடங்கள். ஆனால் எல்லாம் அழகாக இருக்குது, ஒரு வித்தியாசமான அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த என்ன சொல்கிறது பழமை வாய்ந்த கட்டிடங்கள் மாதிரி ஒரு வித்தியாசமான வடிவாக இருக்குது. நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இன்னும் 11 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. நான் நினைக்கிறேன் போகிற லெவலில் வந்துட்டு ஒரு லைட்டான என்ன ஒரு இதை விட கொஞ்சம் ஒரு ஹெவியான ஒரு இருட்டு வந்துட்டு ஆயிடும்.
ஸோ அந்த ஒரு வியூவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வந்து ஹொலண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சேம் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மாதிரியே அந்த சிக்னல் லைட்டில் எல்லாம் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு இங்கே நாங்கள் லெஃப்ட் எடுக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் எடுக்க போகிற வண்டிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காலேன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் அப்படியே ஓரமாக எடுப்போம். இது வந்துட்டு இடது பக்கம் ஸ்டேரிங்கன்றபடி அந்த சைடு வந்துட்டு போயிட்டு எடுக்க வேண்டியிருக்குது. ஸோ வந்து என்ன தான் நான் ஓட பழகினாலும் வந்துட்டு இப்போ நான் ஓடி இருந்தால் இப்போ அதுக்கெலாம் விட்டுருப்பேன் வந்து அப்படியே ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஓடி பழக வேண்டியிருக்கு வந்து. வயிறு தான் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது வந்துட்டு அதுக்காண்டி வந்துட்டு லூஸ் மோஷனில் நினச்சிடாதீங்க வந்து. பட் வந்து அப்புறம் கொஞ்சம் ஒரு செவிப்பாட்டுத்தன்மை வந்துட்டு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது வந்து. மேபி நான் முதலே சொன்ன மாதிரி தான் சில திடீரான இடம் மாதிரி வந்ததுன்ற ஒரு எஃபெக்டாக கூட இருக்கலாம். ஸோ பாருங்க இந்த முன்னுக்கு நான் சொல்லியிருந்தேன் வந்து முதலே நல்ல அழகான இடங்கள் எல்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் லைட் இல்லை நம்மளுக்கு. இதில் இருக்குல்ல லைட் இது. ஆமாம் லைட்டை பிடிச்சிட்டு அப்படி தொட்டு விட்டார். அப்போ லைட் சென்சர் லைட் அண்ணா சொன்னவர் வீடியோவில் கேட்கடா தம்பி அடிக்கடி இந்த காரை பற்றி கொஞ்சம் கதையுண்டு சரியில்லை தானே. என்ன இருந்தாலும் இந்த பாருங்க இந்த முன்னுக்கு பாருங்க வந்து பாலமா வேற லெவலா. நான் இந்த வாயை கட்டி போட்டுட்டு நீ உன் தேசத்துக்கு கதைக்கிற ஒன்றும் செய்யலாம் கிடக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒன்றும் செய்யலாது. நீங்கள் அப்படி தான் காய்ச்சிருக்கணும். ஸோ இந்த டியூவல் கேமரா ஆப்ஷன் இருக்கிறதால வந்துட்டு நீங்கள் பின்பக்கத்தையும் பார்த்தபடி அப்படி என்னையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சார் தானே. அண்ட் வந்து இங்கே பாருங்கள் வந்து இங்கே வந்து அந்த மேப்பில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. ஈவன் அந்த கூகுள் மேப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த உதாரணமாக நான் அந்த ஃபோனை வண்டி காட்டுறேன் பாருங்க. அந்த மேப் வந்து அப்படின்னு சொன்னால் அந்த சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு அப்படி அழகாக அந்தந்த கட்டடங்கள் அந்த ரோட்டுகள் பாலங்கள் அந்த மரங்கள் எல்லாம் சேர்த்த மாதிரி அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு இந்த ரோட்டில் ஓடலாம் அப்படின்னு மாதிரிக்கான சில விஷயங்கள் உட்பட்டதாக அந்த மேப் வந்துட்டு காட்டுது. ரீசெண்டாக பண்ணித்தாங்கன்னா இங்கே பாருங்க அந்த மேப்பை அப்படியே நாங்கள் வந்து ஃப்ளைட்லேருந்து பார்க்கக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு வியூ கொண்டு வரும் பாருங்கள். நாங்கள் ஒரு பெக்கோட காட்டுறோம் இல்லை. இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 50 போகலாம். நான் இப்போ 43 போய் கொண்டிருக்கேன் சார் தானே. முக்கியமாக வந்து ஹொலண்டில் ரூல்ஸை வந்துட்டு ஹொலண்டில் என்ன பொதுவாக யூரோப்பில் எல்லா இடமே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதிலே வந்து ஹொலண்ட் வந்து கொஞ்சம் இறுக்கம் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் வந்து அப்புறம் ஜெர்மனியில் உள்ளவங்க ஃப்ரான்ஸில் உள்ளவங்க வந்து நீங்கள் இறுக்கம் இல்லையா அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்கக்கூடாது. அங்கே வரும்போது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். இங்கே இருக்கக்கூடாதுன்னா இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். எனக்கு சொல்கிறத சொல்லுவேனே தவிர எனக்கு வந்து தெரியாது. இந்த பேங்க் இந்த ரவுண்டை போடணும் போது ஓகே இன்னொரு புதுநமாக இருக்குன்னு சொன்னால் ஓகே. நான் உண்மையாக வந்து 2வது நாளே இப்போ உதாரணமாக இப்போ நேரம் வந்து 10 மணி அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் 1:30 நார்மலாக நாங்கள் நித்திர கொள்கிற டைம். இப்போ நாங்கள் நித்திர கொள்வது கொஞ்சம் லேட்டாக பட் வந்து நாங்கள் நித்திர கொள்ள லேட்டாக என்ன வந்து ஒரு வகையில் நன்மைன்றது இப்போ எனக்கு இங்கே வந்தோன்னே ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால் நான் ஏர்லியாக தூங்கி பழகிருந்தால் இப்போ என்னால் இதில் இருக்கலாமே இருக்கும் இருந்து கதைக்கலாமே இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் நித்திர தூங்கும் வந்து பயங்கரமாக. ஆனால் நான் இருந்து பழகினால வந்து எனக்கு தெரியலை. இப்போ அந்த கொஞ்சம் ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குன்னு சொன்னால் டைமுக்கு ஏற்ற ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்கும் தானே. பட் இருந்தாலும் என்னால் இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பாருங்க அப்படியே இந்த இடங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து நீங்கள் பார்த்தபடியே நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கோம் வந்து. ஸோ ரோட்டுகள்கிட்ட அழகே வந்து தனியாக சொல்லலாம் வந்து இந்த ஆம்ஸ்டர்டாம் சிட்டியில். ஸோ கட்டாயம் பார்க்கணும் நீங்கள் வந்துட்டு இந்த ரோட் எல்லாத்தையும் வந்து பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எனக்கு தெரியாதுல வந்து பக்கத்தில் உள்ள அண்ணா மூலமாக நான் கேட்டு சொல்லுவேன். அதுக்காண்டி வந்து இப்போ அண்ணா சொல்லுவேன் எனக்கெல்லாம் தெரியுமென்று இல்லையான்னு சொல்லி உண்மைதான் வந்து இப்போ அண்ணாவுக்கு தெரியாதுல வந்து அண்ணாவுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் கேட்டு சொல்லுவேன் அண்ணா. அவ்வளோதான் ஒரு மண்டே ஆட்டு. எஸ் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமில் வந்து நான் இங்கே நிற்க மாட்டேன். பட் வந்து நீங்கள் உண்மையாக எங்களை பார்க்க விரும்பினா நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணால் ஏதோ ஒரு வகையில் நான் வந்துட்டு பதில் தருவேன் வந்து நம்ம சந்திக்கலாம். உண்மையாக அன்புள்ளவங்க வந்து சந்திக்க நினைச்சா வந்து சந்திக்கலாம். பட் வந்து அது எப்படி எங்கன்றது வந்து தெரியாது.
உங்களுக்கு வந்துட்டு எங்களை வந்து பார்க்குறது வந்து ஈஸியாக இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் இங்கே உள்ளவங்க. பட் எனக்கு வந்து பார்க்குறன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். என்னன்னு சொன்னால் இப்போ நான் வர்றேன்னா இன்னும் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரணும். ஸோ அவருக்கு வந்துட்டு வேலை இருக்கும், ஸோ அவருக்கு வந்துட்டு குடும்பங்கள் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் விட்டு அவங்க என்னோட வாரன்றது வந்து ஒவ்வொரு நாளும் வாரன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வந்துட்டு இப்போ லைக் இப்போ அண்ணா எடுத்துக்கொண்டாலுமே கூட வந்துட்டு இப்போ அண்ணாவோட நான் வந்து நிற்கிறேன். அண்ணாவோட டெய்லி திரியும் போது உண்மையிலே அண்ணாவுக்குமே வந்து அது அவர் எனக்காண்டி செய்வார் வந்து. பட் வந்து அது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ அந்த மாதிரிக்கு இப்போ நீங்கள் வர்றன்றது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நாளாக இருக்கும். எங்களுக்குன்னு சொன்னால் டெய்லின்னு சொன்னால் கஷ்டமே. கொஞ்சம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கரமான ஒரு ட்ராஃபிக்கான ஏரியா நினைக்கிறேன். இப்போ எங்கள் இடத்துல மட்டுமே எத்தனை சிக்னல் லைட்டுண்டா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 2 3 4 5 6 7 8 9 15 கலர் லைட் கிடக்குன்னு சொல்லணும். நம்ம கணக்காண்டு சொல்லி போட்டேன். ஆனால் ஒரு 6 கிட்ட கிடக்கு என்னண்ணா. ஓ நான் என்னென்னு சொல்லும்போது அண்ணா மண்டையாருன்னா ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நீங்கள் வந்து சும்மா இருக்கிறீங்க என்ன தான் நிறுத்ததும் இல்லை. ரைட் இப்போ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வந்து நாங்கள் 9:50 அதாவது 9:50 அளவில் வந்து போயிட்டு சேருவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு காட்டுது. இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தெரியுது அங்கே வந்துட்டு இந்த சுனாமி அடிக்கிற டைமில் வந்துட்டு கத்துன்னு தானே வந்துட்டு கடற்கரையில் பூட்டிப்பாங்க வந்துட்டு கோணுகள். அதேமாதிரி கோணுகள் வந்து பூட்டிக்காங்க. அது என்னத்துக்காண்டி அலாம் கேமரா அது என்ன ஸ்பீக்கர் மேலே கிடக்கு. ஸ்பீக்கரும் இருக்குது கேமராவும் இருக்குது. அதுதானே கேமரா, அந்த ஸ்பீக்கர் தானே கேமரா. நல்ல கதை. ரைட்டு. ரொம்ப இங்கே பாருங்கப்பா, இதை விட ஒரு பாலமா. நீங்கள் வந்து எங்கன்னு சொன்னால் கொட்டகலையில் பதுளையிலேருந்து கொட்டகலைக்கு போகக்குள்ள வந்துட்டு இப்படியான பாலங்கள் நிறைய பேர் தானே. இவ்வளோ குவாலிட்டியில் வந்து இருக்காது. ஸோ அதுக்கு பிறகு நான் இண்டே தான் பார்க்குறேன். அதுவும் வந்து இப்படி ஒரு ஹை ஸ்பீடில் இப்போ நேரம் இப்போ எத்தனை ஸ்பீடில் வந்துட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 75 போகிறோம், 80 போகணும் இந்த ரோட்டில் வந்துட்டு. நாங்கள் இப்போ 75 போகிறோம் வந்து. ஆனால் அதுவும் எவ்வளோ நீளமான பாலம் வந்து அங்கே வந்து வேறு லெவல் ஐயா. நைட் வியூ வந்துட்டு வேறு லெவலில் இருக்கா. உண்மையிலே வந்துட்டு ஒரு காண்டாலும் வர கிடச்சிருக்காடி நாங்கள் இது எல்லாத்தையும் வந்துட்டு மிஸ் பண்ணியிருப்போம் வந்து. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. அது என்ன மேலாத பாலம் ஹைவே போகுதா இல்லை என்ன தெரியும். ஓகே அப்பா ஒரு கொஞ்சம் தான் சாப்பிட்டோம் வந்து, ஒரு கொஞ்சம் தான் குடித்தோம் வந்து. பட் வந்து நல்ல ஒரு முட்டாக இருக்குது வந்து வயிறு வந்து. சரி அது இருக்கட்டும். நல்ல பெரிய ரோட்டாக இருக்கும், மிகவும் நல்ல பெரிய ரோட்டாக இருக்கு பாருங்க வந்து. எனக்கு தெரிஞ்ச இடங்களை நான் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுவேன். லைக் வந்து இப்போ மதுரையிலேருந்து சென்னை போகும்போது இப்படி ரோட்டை நான் பார்த்துருக்கேன் வந்து. என்னடா நீ எந்த யூரோப்பை கொண்டு எங்கெங்கெல்லாம் ஒப்புடுறான மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச இடங்களை நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன், அவ்வளோதான் வந்து. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நல்ல குவாலிட்டியான ரோட் வந்து நல்ல ஸ்பீடில் போகிறாங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து ஸ்பீட் லிமிட் வந்துட்டு 100 கொடுத்துருக்காங்க வந்து நமக்கு. அண்ணா இப்போ வந்து 92 வந்துட்டு போயிட்டுருக்கார். ஒன்றும் செய்யலாம் வந்து. இங்கே வந்து ஸ்பீட் லிமிட்டை வந்துட்டு நாங்கள் கடைப்பிடிச்சி தான் ஆகணும். ஸோ ஈவன் யூரோப்லேயே வந்துட்டு சில இந்த இடங்களுக்கு வராதவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த இடங்களெல்லாம் பார்த்த மாதிரி போகும் இந்த வீடியோ மூலமாக. இங்கே மேலால் வந்து அந்த கரண்ட் கம்பங்கள் டவர்கள் எல்லாம் போகுது வந்துட்டு. உண்மையிலே வந்து ரோடு தாங்க செய்யாசா அடுக்கலாம் வேறு லெவல். அதுவும் மிஞ்சால காட்டேன்னு சொன்னால் மயங்கிறீங்க. நான் அதான் காட்டையில் வந்து ஆம்ஸ்டர்டாம் 300 மீட்டர்ஸ். இப்போ என்ன நம்பலாம் இருக்குது 9-10 மணி இன்றைக்குள்ளே உண்டது. இனி போயிட்டு வந்து ரூமையும் ஒரு வீடியோ செஞ்சுட்டு படுக்க கணக்காக இருக்கும். ஆனால் நாளைக்கு லேட்டாக அலம்புறாங்க, வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த 90 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வந்து மேலே நம்பர் 90க்குள்ளே போகணும்னு சொல்லி அண்ணா இப்போ 63 போகிறார். கவனம். உண்மையாக இந்த பாதையில எல்லாம் பார்த்தா அவருக்கு காரை வேண்டி சுழட்டினா என்னென்னு தான் கிடக்கு. ஆனால் என்ன செய்கிற சரியில்லை. அந்த அளவுக்கு 4-5 பிள்ளைகள் இருக்குது. அதால் ஒன்றும் செய்கிறேன். நான் தனியாக தான் பரவாயில்ல என்ன. இந்த வீடியோ பார்த்தாக்கா இப்போ என்னடா 4-5 பிள்ளைகள்னு சொல்கிறேன்னு சொல்லி ஒன்றும் செய்யலாம். அந்த வேறு எந்த தெரிய அடிப்படையில் நாங்கள் அப்படி தான் கேட்போம்.
ஐயோ அண்ணா சிரிச்சா ஒரு வடிவுதான். ஆள் வந்து விட்டது சொல்லுவார் அந்த அக்காங்க, கடவுளே ஒன் பாவி வீடியோவுக்கு இருக்கிறான் பக்கத்து சொல்லி அந்த வருது டவர் உண்டா இணைக்கிறா கோவாவில் கண்ட டவர் மேற்கு எல்லாரும் கண்டிருக்கேன் இதே மாதிரி இடத்து. யோசிச்சு பாருங்கண்ணா, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இலங்கையிலேருந்து இந்தியாவை போயிட்டு வந்து அந்த 2 இடத்துக்குள்ளேயே நான் அவ்வளோ இடத்த கம்பியாகன்றது சொன்னால் யூரோப் ஃபுல்லாக சுற்றிட்டு போனேன் என்ன அப்படி இருக்குமேண்ணா. ஆனால் இப்போ என் மூலமாக நீங்களுமே நிறைய இடங்களுக்கு போக போறீங்களேண்ணா இல்லையா? நீங்கள் போயிருப்பீங்க இருந்தாலுமே நான் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குமில்ல கண்டிப்பாக. ஸோ நிறைய பேர் இதே மாதிரி விரும்புவாங்க. வந்து உண்மையிலே வந்து நான் வந்தது யாருக்குமே சொல்லல. ஸோ தெரிஞ்சுட்டா வந்து நிறைய பேர் வந்து எனக்காண்டியே எனக்காட்டு வருவாங்க. சொன்னால் நான் வந்து ஊரில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்தால் எங்களுக்கான டைம் ஒதுக்கணும், நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்லாம் வந்து அந்த அடிப்படையில் நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. இந்த லைட்டில் பாருங்க வந்து அப்படியே ஒரு ஊசி மாதிரி அப்படியே எலும்பி வந்துட்டு அப்படியே தொங்கலில் வந்து பத்துது. கட்டாயம் தேவையான ஒன்று நைட்டில் வந்துட்டு உண்மையாக லைட் இல்லாட்டி ஓடுறது சரியான மாதிரி கஷ்டம். இந்த நாட்டில் லைட் இல்லாமல் இருக்காது கடைசி ஒன்றும். இந்த பாலத்தை பாருங்க வந்து கட்டுநாயக்கா ஆரம்பம் சரி தானே, ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த சிங்கத்தின் விளம்பரம் இருக்கலண்ணா அது மாதிரி இல்லை கிடந்தது. என்னால் முடியல அசாமி அப்படின்னா யோசிப்பீங்க நீங்கள் வந்து. இதே மாதிரி ஒரு பாலம் வந்துட்டு ராயகிரியில் இருக்குது, கொழும்பு ராயகிரியில் இருக்குது வந்து அது கொஞ்சம் சின்ன சரி தானே, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இன்னும் 1.8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வந்து எங்களோட ஹோட்டலுக்கு வந்து. கொஞ்சம் இடையில் வந்துட்டு ஸ்லோவாக வந்தால ஒரு நிமிஷம் வந்துட்டு டெஸ்டினேஷன், அதாவது டைம் டு டெஸ்டினேஷன் வந்துட்டு கூடியிருக்கு சரி தானே. யா இந்த லைட் என் 10 இன்னும் கொஞ்சம் இருள வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக 10 நினைக்கிறேன் வந்து. அது தெரியாண்டு விட்டேன்னா நான் கரைச்சல் இல்லை சொன்னால் தெரிஞ்சவன் வந்து இல்லைடா அது இல்லை காரணம் அப்படின்னு சொல்லிங்கன்னா அண்ணாவுக்கு வந்துட்டு நோண்டியாரு. ஸோ அண்ணா அதால் தெரியாண்டிட்டேன் நான் வந்து சொல்கிறேன் சரி தானே. உண்மையும் அதுதான், இன்னும் கொஞ்சம் இதில் தான் 10 ஏன்டா 10 விடா ஏன்னு சொன்னால் ஒரு லைட் அடிச்சிட்டேன்னு சொன்னால் சொல்லலாம் வந்துட்டு அடிச்சிட்டேன்னு சொல்லி. இங்கே எல்லாமே 10 எல்லாட்டி சுவிட்ச் போடுறாள் இன்றைக்கு வேலைக்கு வேலை வரி அப்படி அப்படிங்க அந்த அண்ணா அடே என்ன சிரிக்க வைக்காது இடத்த காட்டு அப்படின்னு நான் சொல்லி நாங்கள் ஹோட்டல் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன்னு சொன்னால் நம்ம புக் பண்ண ஹோட்டல் வந்து இப்படியான ஒரு பீச் வியூ உள்ள ஒரு ஹோட்டல் தான் வந்து. நல்லா இருக்கே, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குதா. ஐயா 900 மீட்டரில் இருக்குது அந்த ஹோட்டல். வந்துட்டேன் நம்மகிட்ட. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல் வந்துட்டு இங்கே வந்து ஹோட்டல் புக் பண்ணாமல் நீங்கள் வந்துடாதீங்க. வந்தால் நேரில் வந்து புக் பண்ணுறன்ற வந்து சரியான மாதிரி கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சொன்னால் வந்துட்டு புக் ஆயிரும் வந்து. இப்போ நாங்கள் கூட வந்து கால் பண்ணிக்கல வந்துட்டு ரூம் இல்லை வந்து கடைசியாக நாங்கள் வந்துட்டு இப்படி ஸ்ரீலங்காவில் வந்துருக்கோம்னு சொல்லி பேரை சொன்ன அப்புறம் சரி பார்த்து ஒன்று தரோம்னு சொன்னோம் அதே தானே. அந்த மாதிரிக்கு வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வந்து மட்டும் புக் பண்ணாமல் வந்துடாதீங்க. ஹோல்ட் பண்ணி மீன்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணி போடுவாங்க, வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி வந்துட்டு இங்கே கஷ்டமாக இருக்கும் அந்த தெரியாத இடங்களில். இப்போ நான் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்தோடையா ஓகே, தெரியாமல் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக கஷ்டப்படுவீங்க. பட் வந்து இங்கே வந்து சரியான எக்ஸ்பென்சிவ், அது மட்டும் உண்மை. ஸோ இங்கே நிறைய பில்டிங்ஸ் வந்து வரப்போகுது, வேலைகள் நடந்துகிட்ருக்கு. சில பேர் வந்து நாங்கள் இந்த ரோட்டுகளெல்லாம் காட்டி கொண்டு போகும்போது நினைப்பாங்க, ஐயோ இதில் பக்கத்தானே இந்த வீடு இருந்தது கடவுளே, நான் கூப்பிட்டுருப்பேனே ஐயா உங்களை அப்படின்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதால் வந்து நான் சொல்கிறேன் வந்து இந்தா வந்துட்டேன் நினைக்கிறேன் நான் ஹோட்டலுக்கிட்ட. யா இப்படியே நேராக போயிட்டு இப்படியே ரைட் எடுத்தோம்னாக்கா ஒரு கடை ஒன்று வரும், அது நமக்கு தேவையில்லை. யா இந்த ஹோட்டல் வந்துட்டோம். ஓகே நோ ப்ராப்ளம், சுற்றி போகலாம். அந்த அக்கா சொல்லித்தான் விட்டுவா வந்து இந்த ஏரியா கட்டுமே எக்ஸ்பென்சிவ். அந்த அக்காவுமே கேட்டவா அங்கே நின்று போக சொல்லி, தம்பி நின்று போங்கன்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு என்ன சொன்னால், இப்போ நாங்கள் 2 பேரும் தானே, 2 பேரும் வந்தாங்க. அப்போ ஹோட்டலில் சொன்னால் ஓகே எங்களுக்கு நம்ம ஃப்ரீடமாக இருக்கலாம் வந்து ஹாப்பியாக, அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னாக்காண்டி. அந்த வகையில் அக்காவுக்கு நன்றி சொல்லணும். அங்கே அப்படியே நேராக போயிட்டு ரைட் எடுத்தா ஓகேண்ணா. இதாக தான் இருக்கும் அந்த ஹோட்டல்.
யா ஸோ நேரம் போய்ட்டு ரைட்டுங்க பின்பக்கம் தான் நினைக்கிறேன் பார்க்கிங் தான் நினைக்கிறேன் வா இந்த 300 ஆமாம் அன்றைக்கு வேறு லெவல் வியூவை பார்க்க போகிறீங்க யாராவது ஸ்கிப் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி எவ்வளோ தான் ஹோட்டலுன்னு இந்த ஹோட்டலில் விட்டுருவியல் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அடுத்த வீடியோவை பாருங்க அந்த ஹோட்டலில் சரிதானே இங்கே கப்பல் எல்லாம் நிற்கிது போகிறேன் என்ன அப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுட்டு சரிதானே முடிச்சுட்டு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு அந்த ரூமில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் வந்து இந்தியாவில் ஒரு ரூம் ஒன்று போட்டுனான் வேறு லெவலில் என்ன பார்த்துட்டீங்க அந்த ரூம் டூர் வந்து யா பெட்டை தூக்கம் வந்துட்டு புழு வந்துச்சு சரிதானே ஸோ அப்படியான ரூமோட அப்படியே இங்கே யூரோப்பில் வந்துட்டு 50,000 ரூம் அப்படிக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஈவன் ஸ்ரீலங்காவில் கூட இருக்குது சங்கரில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50,000 பர் டே இருக்குது பட் ஒரு நாள் கூட நாங்கள் அங்கே போகணுமெல்லாம் நினச்சதில்லை ஆனால் இங்கே வந்து ஒன்றும் செய்யலாத சுச்சுவேஷனில் வந்து வந்திருக்கோம் அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து கடல்றாப்பா ஹோலண்டில் கடல் இருக்குது ஜெர்மனில் கடல் ஆனால் ஜெர்மனியில் கடல் இருக்கா ஓகே இது நாங்கள் ஹராம் போயக்குள்ளே ஏழுமலை கந்தன் கோயிலுக்கு போயக்குள்ளே ஏழுமலை கந்தன் கோயில் வந்து தெரியுதா இதெல்லாம் போகிறேன்னு தெரியல அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக கிடக்கு மெப்பு காட்டு தான் எப்படி போகிறேன்னு தெரியா நிற்கிறோம் ஓகே ஸோ வந்துட்டோம் இந்தா வாவ் 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 4 எலிமெண்ட்ஸ் ஹோட்டல் இதா ஓகே என்னடா கிருஷ்ணா ஜெயிலுக்குள்ளே போய் கழுதுன்ட்டு ஓட்டு வந்து இந்த ஹோட்டலில் நிற்கிறேன்னு பார்த்தியோ அப்படின்ற மாதிரி இருக்குது சரி ஓகே அப்போ நான் இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறேன் சரி தானே இப்போ நாங்கள் பார்க்கிங் உள்ளே போகிறோம் ஸோ வாங்க பார்க்கிங்கையும் பாருங்கள் அந்த ஹோட்டல்கிட்ட பார்க்கிங்கையும் பேரை பார்த்துனீங்களா ஓகே இது ஆட்டோமேட்டிக்காக திறக்கும்னு நம்புறீங்களா இல்லை சில பின்பக்கம் வந்துட்டோம் ஹோட்டல்கிட்ட சரி அவர் வந்து இல்லை ஐயா ஃபோன் காசு கட்டுவாங்க நோ பார்க் பண்ணு பார்க்கிங் காசு வராது என்ன அவங்களோட ஹோட்டலில் வந்து தங்குறதுக்கு அவங்க ஹோட்டலில் பார்க்கிங் என்ன கோர்ஸ் இந்த காசு தெரியுமா ஒரு மட்டத்தை பார்க்குறது போய் காசுங்க நீங்கள் போய் என்னப்பாங்க பார்க்கிங் காசு வரா நீங்கள் கேட்காங்க எங்கே பார்க்கிங்கன்னு மட்டும் கேளுங்க ஹோட்டலில் ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு வரவனே என்ன நடந்த வரப்போ அங்கே வாருங்க கடவுளே கப்பல் ஒன்று வருது அப்போ கடலுக்கு இல்லாத கடவுளே இந்தா இவனாட்டு அவன் காணா கண்ட மாதிரி கத்துறான்னு யோசிப்பீங்க அப்படியெல்லாம் கத்தினா தான் நல்லா இருக்கும்லங்குது இதுக்கு இருக்கு ஓகே இருக்குது இப்போ வெளியில் இறங்கினா பெல்லாம் அடிக்கப்போகுது கடற்கடன்ட்டு போமா உள்ளு போமா அங்கே அவன் போகிறான்ப்பா அவனுக்கு வந்து விட்டாங்களே இப்போ வந்து கப்பல் வந்துட்டு டக்குன்னு ஓடி போய் காட்டுறேன் கப்பல் வந்துட்டான் ஓடியும் பாப் கப்பலை காட்டுறதுக்குள்ளே எந்த கட்டம் பிழைச்சின்னு போட மண்டை தொப்பியும் இல்லையாப்பா கடவுளே இந்த வந்துட்டு கப்பல் வந்துட்டு ஓடியும் வா இந்த பொன் இந்த பக்கத்தில் வரான்டா படி வா என்ன குளிர்றாப்பா ஓ காட் என்ன வருது இந்த கப்பலில் வாங்க பாப்பா என்ன வருது ஓப்பா வாட் குளிர் மேன் யானோ தம்பி கொஞ்சம் நில்லப்பா தப்பி இருந்தா சொல்ப்பா இந்த கப்பல் இப்போ இன்ஜின் ஸ்டாப் பண்ணுறேன் இப்போ தான் இன்ஜின் ஸ்டாப் பண்ணுறேன் இது வந்து கேஷினோ மாதிரி ஐட்டம் மாதிரியா அவனா ஏண்டா எல்லாம் உள்ளுக்கு ஒரு சத்தங்களா கிடக்கு அண்ணா என்ன எப்படியா நீங்கள் அங்கே காப்பாற்றணும் மண்டி அப்போ என்னால் குளிர்றாங்களா கிடக்கப்பா மண்டையெல்லாம் புறாய்க்குதப்பா ஜக்கெட்டா ஓ இது கேஷினோ கப்பல் இல்லைன்னு சொன்னால் உள்ளுக்கெல்லாம் ஒரே பார்ட்டிகளும் சத்தங்களும் என்ஜாய்மெண்ட்டுமே இருக்குது இந்த மேலேருந்து எல்லாம் ஒரே என்ன சொல்கிறது பிடிக்குமா போட ஐயோ கொஞ்சிறாங்களப்பா என்னப்பா சரி அதுங்க நோமல் தானே பாவ் லைட்டை போட்டு விட எப்படி இருக்கு அம்மாண்ணா வேறு லெவலில் இருக்குண்ணா
அப்பா நின்று காய்ச்சி கொள்ளலாங்கப்பா என்னப்பா இது நான் அன்றைக்கி ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கு மாட்டேண்ணா ஓகே இதை வந்து இப்போ நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறதுலாம் மழை இல்லை இப்போ நார்மலாக இப்போ யூரோப்பில் வந்து இதெல்லாம் நார்மல் பட் வந்து அதுக்குள்ளே ஆட்கள் இருப்பாங்க வந்து ஸோ அதால் ஜூம் பண்ணிலாம் காட்டல பட் வந்து இந்த கப்பலை பாருங்கள் நல்லா இருக்குது ஸோ அந்த பீச் ஏரியா ஸோ பீச் ஏரியாவுக்கு முன்னுக்குள்ளே ஹோட்டலுன்றால வந்து சரியான விலை இந்த இருக்குது நம்ம இப்போ தங்க போகிற ஹோட்டல் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவல் இந்தா 4 எலிமெண்ட்ஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி அதான் என்ன ஓகே ஸோ போவோமா பேக் எடுத்துகிட்டு ஓகேண்ணே பாருங்க பாடிக்கல ரோட்டு மட்டும் இல்லை என்னையும் பார்க்க வழியாக இருக்கும் பாருங்க இந்தா இப்படி பாரு அப்படிப்பா இந்த அம்மானு இந்த விடிய காலமாக குளிர் கிளம்பி வேலையை போகிறோன்றதுல கஷ்டமாப்பா ஐயோ ஓ கவனமாக இருக்கணும் தட்டிட்டு போயிடுவான் இப்போ தான் சனத்தின் அந்த இதை வந்து விளங்குறேன்னு அங்கே வந்து சொல்லுவாங்க இந்த குளிரில் நகம் படிக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லி இப்போ இது வந்து நார்மல் சம்மர் டைமில் வந்துட்டு இப்படி இருக்குதுன்னு சொன்னால் வந்து விண்டர் டைமில் எப்படி இருக்குமாப்பா நாங்கள் இப்போ பேக் நாங்கள் இப்போ பேக் எடுத்து வந்து ஹோட்டலுக்குள்ளே போகிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல் வீடியோ வந்துட்டு தனியாக வரப்போகுது ஸோ ஹோட்டல் வந்துட்டு எப்படி இருக்குது ரூம் வந்துட்டு எப்படி இருக்குது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது பெட் வந்து எப்படி இருக்குது பிலோ வந்து எப்படி இருக்குது ரூமுக்குள்ளே என்னென்னலாம் வச்சுருக்காங்க வந்து இங்கே வந்து சிங்க் வந்து எப்படி இருக்குது ஷவர் வந்து எப்படி இருக்குது அப்படியான நிறைய விஷயங்களோட வந்துட்டு நாங்கள் ஹோட்டல் ரிவ்யூ பார்ப்போம் ஸோ இதை வந்துட்டு இதோட முடிச்சுக்கொள்கிறோம் வந்துட்டு ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்